இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக தேவன் ஒரு நல்ல வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு நிச்சயமாய் இந்த மாதத்துலேயோ இல்லை இந்த வருடத்துலேயோ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கூட என்ன வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விசுவாசிங்க. தேவன் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்குண்டான நாள் வரலன்னு நினைங்க, அதுதான் இல்லையா? ஆனாலும் தேவன் கர்த்தர் அவர் சொன்ன சொல்லலை, அவர் மாறாத தெய்வமாக இருக்கிறார். நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனா, நான் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா? அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் விசுவாசிங்க. ஒருவேளை எனக்கு இன்னும் நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா, ஏதோ நல்ல ஒரு விஷயத்துக்காக ஆமாங்க நெடுநாளாய் நம்ம காத்திருந்த காரியம் நடக்கலாம். அது நம்ம மனசுக்கு ரொம்ப என்ன பண்ணுமா, அவசரமாக இருக்குமா. ஆனால் அது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம், கர்த்தர் இந்த நாளில் கொடுங்க உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நினச்சி பாருங்கள். தேவன் அதை நிறைவேற்றி தர அவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குறித்த நாளிலே அவர் அதை செய்து முடிப்பார். ஆமீன், ஆமீன், ஆமீன்.